Welcome back to our channel Bristling Beauty Care. நரைமுடி வராமல் தடுக்கிறதுக்கும் ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் பிரேக்கேஜ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுறதுக்குமான ஒரு மேஜிக்கல் ஹேர் பேக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைம் யூஸ் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேஜிக்கல் ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ், அதாவது செம்பருத்தி இலை. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் ஏ அண்ட் சி பார்த்திங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரூட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் ப்ரீமெச்சூர் க்ரே ஹேர் வராமலும் இது தடுக்குது. அண்ட் பிரேக்கேஜையும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். செகண்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேப்பிலை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா இன்ஃபெக்ஷன் ஏதாவது தலையில் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா ரெடியூஸ் பண்ணி ஃபாலிக்கல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இது கூடயே ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃபைனல் இன்க்ரீடியன்ஸாக ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆலோவேராவை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இது நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும் ஸ்கேல்ப்பை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நேச்சுரல் கண்டிஷனராகவும் இருக்குது. டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். இதை ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதம் வடித்த கஞ்சி இருக்கும் இல்லையா, முதல் நாளே வடித்த கஞ்சி, அதை இது கூட சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது உடல் சூடையும் நல்லாவே தணிச்சு கொடுக்கும். ஸோ இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஒரு சின்ன ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஹேர் ஆயில் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆலோவேரா சேர்த்துருக்கிறதுனால சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ நார்மலாகவே எது போட்டாலுமே எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை தவிர்ப்பது நல்லது. ஸோ மற்றவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் கருவேப்பிலை சேர்க்கறதுனால கொஞ்சம் ஹேர் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். மைல்டு ஷாம்பு ஒரு செக்குக்காய் போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அண்ட் இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இளம் வயசுலேயே தோன்றக்கூடிய அந்த இளநரை ப்ராப்ளத்தையும் இது நல்லாவே சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரையாக இருக்க ஹேர் அப்படின்னா நீங்கள் ஹேர் பேக் போடுறீங்க அப்படின்னா இன்னும் ட்ரையாக தான் காட்டும். உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது. எந்த ஒரு ஹேர் பேக்கையுமே நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். சைனஸ் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்க மட்டும் இந்த மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணுறது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அதர்வைஸ் மற்றவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.